ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். மீண்டும் உங்களுடன் பேசுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று உங்களுடன் ஒரு ஜாதகத்தில் ஒரு ராசி கட்டத்தில் புதனும் குருவும் இணைந்திருந்தால் என்ன பலன் என்பதை குறித்து மிகச் சுருக்கமாக உங்களுடன் பேசுகிறேன். குருவுடன் எந்த கிரகம் இணைந்தாலும் சரி, அந்த கிரகத்தினுடைய தன்மைகளும் காரகத்துவங்களும் மிகச் சிறப்பாக கிடைக்கும். அந்த கிரகம் மனிதனுக்கு என்ன தருவதற்காக கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மைகளும் காரகத்துவங்களும் முழுமையாகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அப்படி யாருடைய ஜாதகத்தில் புதனும் குருவும் ஒன்றாக இணைந்திருக்கிறார்களோ ஒரு ராசியில், அந்த ஜாதகர் கல்வியில் மிகச்சிறந்தவராக இருப்பார், மிகச்சிறந்த அறிவாளியாக இருப்பார். கல்விக்கு காரணகர்த்தா புதன் அல்லவா, புத்திக்கு காரணகர்த்தா புதன் அல்லவா. அப்படி குருவோடு சேர்கிற போது அந்த தன்மைகள் மிகச் சிறப்பாக அந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அதே போல சிறந்த அறிவாளியாக, சமயோசித்து புத்தி உள்ளவராக இருப்பார், நகைச்சுவையாளராக இருப்பார். நல்ல அறிவுள்ளவர், புத்தி உள்ளவர், கல்விமான் என்பதோடு அல்லாமல் சிறந்த நகைச்சுவையாளராக இருப்பார். நகைச்சுவைக்கும் காரணகர்த்தா புதன் பகவான் தான். பெரிய மனிதர்களின் நட்பு ஓட்டம் கிடைக்கும். புதனோடு குரு இணைகிற போது குரு அந்தஸ்தை குறிப்பவர் அல்லவா, உயர்ந்த ஸ்தானத்தை குறிப்பவர் அல்லவா. ஆகவே புதனுடன் குரு இணைகிற போது ஒரு விஐபி என்று சொல்லுகிற அந்தஸ்துள்ளவர்களோடு நல்ல தொடர்புகளும் நட்புகளும் பழக்க வழக்கங்களும் அந்த ஜாதகருக்கு ஏற்படும். அதே போல் நல்லவைகளே பேசுவார்கள். இந்த புதனோடு குரு இணைகிற போது வாக்குக்கு காரணத்தா புதன், நல்லவைகளே பேசுவார்கள். நல்ல வாக்குப்படிதமும் இருக்கும். சிறந்த வாக்கு சொன்னால் பழிக்கக்கூடிய அளவிற்கு வாக்குப்படிதமும் அவர்களுக்கு இருக்கும். என்ன காரணம்? புதன் வாக்குக்கு காரணகர்த்தா, குரு ஆன்மீகத்துக்கு காரணகர்த்தா அல்லவா. ஆகவே வாக்குப்படிதமும் இருக்கும். புதனும் சுபர், குருவும் சுபர், ரெண்டு சுபர்கள் இணைகிற போது வாக்குக்கு காரணமான புதனோடு ஆன்மீகத்திற்கு காரணமான குரு இணைகிற போது அவருக்கு வாக்குப்படிதமும் அமைந்துவிடும். அது மட்டுமல்ல, அவர்கள் சமுதாயத்தில் பெரும்பாலும் ஆசிரியராகவோ மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர்களாகவோ தான் இருப்பார்கள் புதனும் குருவும் இணைந்தவர்கள். காரணம், புதனும் ஆசிரியரை குறிப்பார், குருவும் ஆசிரியரை குறிப்பார். இன்னும் சொல்லப்போனால் குரு தலைமை பண்பையும் குறிக்கிறவர், மற்றவர்களுக்கு தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய தலைமை பண்பையும் குறிக்கிறவர். பேரே குரு, அவர் குரு ஸ்தானத்தில் இருப்பவர் இல்லையா. அப்படிப்பட்ட குருவோடு அறிவுக்கும் கல்விக்கும் ஆசிரிய தொழிலுக்கும் காரணகமான புதன் இணைகிற போது ஆசிரியராகவும் இருப்பார்கள், மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய தலைமை பண்பு மிக்கவர்களாகவும் இந்த புதனும் குருவும் இணைந்திருக்கிற ஜாதகம் கொண்டவர்கள், அந்த ஜாதகத்துக்கு உரியவர்கள் திகழ்வார்கள். மற்றவர்கள் வழிகாட்டக்கூடிய நிலையிலேயும் தலைமை பண்போடும் செயல்படக்கூடிய அமைப்பு கடவுள் அவர்களுக்கு வழங்கியிருப்பார். அதே போல் அந்த புதனின் காரகத்துவ தொழில்களான ஆசிரியர், மார்க்கெட்டிங், பேச்சாளர், ஜோதிடர், வங்கித்துறை, இவைகளிலும் பிரகாசிக்கக்கூடிய தன்மைகள் ஒன்றிலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துறைகளிலோ பிரகாசிக்கக்கூடிய தன்மைகளும் அந்த ஜாதகருக்கு அமையும். மிகச்சிறப்பான கிரகச்சேர்க்கை அமைப்பு. அது மட்டுமல்ல, ஜாதகருடைய மாமா உறவுகளும் செல்வத்தோடும் செல்வாக்கோடும் வாழ்வார்கள். ஏன்? அது என்ன, மாமா உறவுகளும் செல்வத்தோடும் செல்வாக்கோடும் வாழ்வார்கள்? புதன் மாமாவை குறிப்பவர் அல்லவா. மாமா என்கிற காரகத்திற்கு காரணமானவரும் அல்லவா. ஆகவே புதன் மாமாவை குறிக்கிற காரணத்தால் அந்த ஜாதகருடைய மாமாவும் மாமாவனுடைய மாமா வர்க்கத்தினரும் செல்வத்துடனும் செல்வாக்குடன் வாழ்வார்கள். அதென்ன செல்வத்துடனும் செல்வாக்குடனும்? புதன் மாமா, குரு செல்வம் செல்வாக்கல்லவா. ஆகவே செல்வத்துடனும் செல்வாக்குடன் வாழ்வார்கள். அது மட்டுமல்ல, கூட்டுத் தொழிலும் மிகச் சிறப்பாக அமையும் அவர்களுக்கு. அது என்ன காரணம் என்றால், புதன் கூட்டுத் தொழிலுக்கு காரணகர்த்தா அல்லவா. ஆகவே குருவோடு சேர்கிற போது கூட்டுத் தொழிலும் சிறப்பாக இருக்கும். புதன் என்னென்னவெல்லாம் ஒரு மனிதனுக்கு தர கடமைப்பட்டிருக்கிறாரோ அத்தனை தன்மைகளையும் குருவோடு இணைகிற போது மிகச்சிறப்பாக தருவார்.
அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என்று உங்களிடத்திலே அன்புடன் கூறி, அதே நேரத்தில் இந்த பலன்களை நாம் அந்த தனிப்பட்ட ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலேயும் ஒரு தனிப்பட்ட லக்னம் இருக்கும், லக்னாதிபதி இருப்பார், தசாபுத்தி நடந்து கொண்டிருக்கும். எந்த ராசிக்கு கட்டத்திலே இருக்கிறார்கள் என்பதையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தருக்கும் புதன் குரு ஒவ்வொரு ராசி கட்டத்தில் இருப்பார்கள். 12 ராசி கட்டத்தில் ஏதோ ஒரு ராசி கட்டத்தில் இருப்பார்கள் அல்லவா? ஏதாவது 12 லக்னத்தில் ஏதாவது ஒரு லக்னம் இருக்கும் அல்லவா? ஏதாவது ஒரு லக்னாதிபதி இருப்பார் அல்லவா? இந்த ராசி தசாபுத்திகளில் சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை, புதன் தசை, குரு தசை, சுக்கிர தசை, சனி தசை, கேது தசை, இத்தனை திசைகள் இருக்கிறது அல்லவா? இந்த தசைகளில் ஏதாவது ஒரு தசை தானே அந்த ஜாதகருக்கு நடந்து கொண்டிருக்கும். ஆகவே ஒரு ஜாதகத்தில் புதனும் குருவும் இணைந்திருக்கிற அந்த ஜாதகத்தில் அவர்கள் இருவரும் எந்த ராசியிலே இருக்கிறார்கள், என்ன லக்னம், லக்னாதிபதி என்ன, லக்னாதிபதி யார், எந்த நிலைகளில் இருக்கிறார்கள், என்ன தசாபுத்தி நடக்கிறது என்று பார்த்து தனிப்பட்ட ஜாதகத்திற்கான முழுமையான பலனை நாம் ஆய்வு செய்து அந்த பலனை நாம் ஜாதகருக்கு வெளிப்படுத்த வேண்டும், சொல்ல வேண்டும் என்று உங்களிடத்திலே அன்புடன் கூறி, மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள் என்று கூறி, நாளை 14ஆம் தேதி, நாளை மறுநாள் 15ஆம் தேதி செப்டம்பர், அந்த செப்டம்பர் 15ஆம் நாள் நமக்கு தமிழை காத்து தந்த பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள். ஆகவே பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களை பற்றிய ஒரு கவிதையுடன் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடத்தில் இருந்து விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி.